இன்றைக்கான டாப்பிக்கே ஆக்சுவலி இதுதான் பயம். ஸோ மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா பயம் ஏன் உருவாகுது? பலவிதமான பயங்கள் இருக்குது. மனுஷங்க ஒவ்வொன்றுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தை பார்த்து பயப்படுவாங்க. இந்த பயங்கிறது பார்த்தீங்கன்னா மனுஷங்களுக்கு ஆதி காலத்துலேருந்தே இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த காலத்து மனுஷங்கிட்டேருந்தே இந்த பயம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா அப்போ அவங்க பல நேரம் பார்த்தீங்கன்னா வெளியே வேட்டைக்காக போயிட்டுருப்பாங்க. அந்த சமயத்தில் ஒரு மான வேட்டையாட போகும்போது திடீர்னு ஒரு புலி கூட குறுக்க வந்துடும். அந்த புலியை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு விதமான பய உணர்வு கிரியேட் ஆகும். ஏன்னா அவங்க அப்போ சாவுக்கு பயந்துட்டு இருந்தாங்க. அந்த புலியை நம்மளை வந்து அடித்து கொண்டுருமோ அப்படின்ற அந்த பயம் ஆதி காலத்து மனுஷங்களுக்கு இருந்துட்டு இருந்திருக்கும். அந்த பயம் வழி வழியாக எல்லா மனுஷங்களுக்கும் வந்து பயங்கிறது ஒன் ஆஃப் தி மனுஷனுக்கு இருக்கிற காமன் விஷயங்களில் ஒன்றா மாறிடுச்சு. பயங்கிறது ஆக்சுவலி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ப்ரைமல் சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் தான். மனுஷன் உயிர் வாழணும் அப்படின்றதுக்காக, தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பயத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு பயம் உருவாச்சு அப்படின்னு வச்சிங்கன்னா பயத்தினால நம்ம உடம்புல அட்ரினலின்ற ஹார்மோன் உருவாகும். அது ஃப்ளைட் ஆர் ஃப்ரைட்டுன்ற அந்த ரெஸ்பான்ஸாக தூண்டி விடும். ஒன்று எதுக்கு ஒரு மோசமான மிருகம் வந்திருக்கு, ஒன்று அது கூட எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிக்கணும், இல்லைனா அதுக்கிட்டேருந்து தப்பிச்சு ஓடணும். இந்த 2 வகையான ரெஸ்பான்ஸை ட்ரிகர் பண்ணுறது தான் அந்த அட்ரினலின். ஆக்சுவலி பல விதமான பயங்கள் இருக்கிற மனுஷங்களுக்கு. நாயை பார்த்தா பயம், பேயை பார்த்தா பயம், பாம்பை பார்த்தா பயம், பள்ளியை பார்த்தா பயம், கரப்பாம்பூச்சியை பார்த்தா பயம், அதே மாதிரி நின்னா பயம், நடந்தா பயம், ஓடினா பயம், உட்காந்தா பயம், அப்படின்னு ஏகப்பட்ட பயங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பயங்கள் இருக்கும். அந்த பயம் தான் ஃபோபியாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா உருவாக்குது. ஃபியர் அண்ட் ஃபோபியா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே அர்த்தம் தமிழில் பயம் தான். ஆனால் ரெண்டுமே ஒன்றான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. ஃபியர் அப்படின்றது என்ன வகையான பயம் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறதுக்காக தான் ஃபோபியாஸ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஃபியர் அண்ட் ஃபோபியா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள், ரெண்டுமே ஒன்று கிடையாது. பயங்கிறது பார்த்தீங்கன்னா பயம் உருவாகிறதுக்குன்னு ஒரு காரணம் இருக்கும். அதுக்குன்னு லாஜிக்கபிளாக ஒரு ரீசன் இருக்கும். ஒரு பயன்ற ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபியர். பட் ஃபோபியா அப்படின்றதுக்கு ஒரு காரணமே இருக்காது. என்ன காரணமே இல்லாமல் நீங்கள் பார்த்து ஒரு பயப்படுற விஷயத்தை தான் ஃபோபியாஸ் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுவாங்க. ஃபோபியாஸ் இந்த வகையான பயம் உருவாகிறதுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு லாஜிக்கபிளான ஒரு காரணமே இருக்குது. ஆக்சுவலி இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு நாயை பார்த்தா நீங்கள் பயப்படுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பயப்படுவீங்க. அதுவும் ஒரு பெரிய பயங்கரமான நாயாக இருந்தால் கண்டிப்பாக அதை பார்த்து நீங்கள் பயப்படுவீங்க. ஏன்னா அது நம்மளை கடிச்சிரும், சப்போஸ் ஏதாவது பண்ணிடும் அப்படின்ற அந்த ஒரு நாயை பார்த்தா ஒரு பயம் இருக்குன்றது கண்டிப்பாக நம்மள நிறைய பேத்துக்கு இருக்கும். ஆனால் சப்போஸ் அதே நாய் குட்டியாக இருக்கும்போது நீங்கள் பார்த்து பயப்படுவீங்களா? ஒரு நாய்க்கு அந்த நாய்க்குட்டி இல்லை ஒரு பப்பியாக இருக்கும்போது அதை பார்த்து நீங்கள் பயப்படுவீங்க கிடையாது. அதை பார்த்து பயப்பட மாட்டீங்க. அந்த மாதிரி பப்பீஸ்லாம் பார்த்தா எடுத்து கொஞ்சம் தான் தோணும். ஆனால் அதே நாய் பெருசாக வளர்ந்துச்சுன்னா பார்க்கறதே கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் அதை பார்த்து பயப்பட தான் செய்வீங்க. ஓகே, ஒரு பெரிய நாயை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்கன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. அந்த நாய் வந்துட்டு கடிச்சிடும், அது கடிச்சா அவ்வளோதான் அப்படின்றதுனால ஸோ அந்த நாயை பார்த்து கண்டிப்பாக நீங்கள் பயப்பட தான் செய்வீங்க பெரிய நாய்களை பார்த்து. ஆனால் அது பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபியர், அதாவது பயம். ஆனால் அது இந்த ஃபோபியா இருக்கிறவங்களுக்கு நாயை பார்த்தாலே பயப்படுவாங்க. அது சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, எந்த வகை நாயாக இருந்தாலுமே சரி, நாய்களை பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். இந்த விஷயம் தான் பார்த்தீங்கன்னா ஃபோபியாவை ட்ரிகர் பண்ணுது. இதுதான் பயத்துக்கும் ஃபோபியாஸுக்குமான வித்தியாசம். ஃபோபியாலே பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வகை இருக்குது. சோஷியல் ஃபோபியா, ஆக்ரோஃபோபியா அண்ட் ஸ்பெசிஃபிக் ஃபோபியான்னு சொல்லிட்டு மொத்தம் 3 வகை இருக்குது. இதில் ஸ்பெசிஃபிக் ஃபோபியாஸ்க்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு 5 கேட்டகரி இருக்குது. என்விரான்மெண்ட், சுச்சுவேஷனல், அனிமல்ஸ் வச்சு, அப்புறம் பிளட் இன்ஜெக்ஷன் இன்ஜுரி, இது 3த்தையும் வச்சு ஒரு கேட்டகரி, அப்புறம் அதர்ஸ் மற்ற பயங்கள் எல்லாமே. ஸ்பெசிஃபிக் ஃபோபியாஸில் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த 5 வகையை கேட்டகரைஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ நிறைய வகையான ஃபோபியாஸ் இருக்குது. இப்போ பல மனுஷங்களுக்கு காமனாக இருக்கக்கூடிய ஃபோபியாஸுமே இருக்குது. இப்போலாம் கூட மாடா இதெல்லாம் பார்த்தாடா பயப்படுவீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப வித்தியாசமான ஃபோபியாஸுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த ஒரு சில காமனான ஃபோபியாஸை பற்றி நம்ம பார்க்கலாம். வேர்ல்டு முழுக்க இருக்கிற மக்களுக்கு இருக்கிற ஒரு சில காமனான ஃபோபியாஸை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது அரக்னோஃபோபியா, அதாவது சிலந்திங்களை பார்த்தா பயம். வேர்ல்டில் இருக்கிற 300-400 மில்லியன் மக்கள் பார்த்தீங்கன்னா இதனால் அஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஆண்களை விட பார்த்தீங்கன்னா பெண்கள் இதில் அதிகமாகவே அஃபெக்ட் ஆகிருக்காங்க இந்த அரக்னோஃபோபியாவால். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஒபிடியோஃபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு பாம்புங்களை பார்த்தா பயப்படுறது. இது வந்துட்டு ஆஸ்யூஷுவல் எல்லாத்துக்குமே காமனாக இருக்கிறது தான். ஏன்னா பாம்பு கிட்ட விஷம் இருக்குது, அது நம்மளை கொத்துச்சுன்னா நம்ம உயிருக்கு ஆபத்து அப்படின்றதுனால பாம்பு பார்த்தா கண்டிப்பாக நம்ம பயப்படுவோம். 3/1 பங்கு மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாம்புகள் பயத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாம்பு உலகத்தோட பல நாகரிகத்தில் ஆபத்தான மிருகம் அப்படின்னு சொல்லி தான் வளர்த்துருக்காங்க. அண்ட் சின்ன வயசுலேருந்தே நம்ம வீட்டிலலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அது பாம்பு கிட்டலாம் போகக்கூடாது, பாம்புங்க கொத்திரும், அதுங்கிட்ட விஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன வயசுலேருந்தே சொல்லி தான் வளர்த்துருப்பாங்க. இந்த மாதிரி விஷயத்தினால பார்த்தீங்கன்னா இந்த ஒபிடியோஃபோபியா ஃபார்ம் ஆகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆக்ரோஃபோபியா, அதாவது உயரத்தை பார்த்தா பயம். உலகத்தில் இருக்கிற 6% மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் ஹைட்ஸ்ன்றது இருக்க செய்து. அடுத்ததாக இருக்கிறது ஏரோஃபோபியா, அதாவது பறக்கிறதுனால பயம். ஸோ இந்த வகை ஃபோபியா இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் கூட போக மாட்டாங்க. ஃப்ளைட்டில் போகிறதுக்கே அவங்களுக்கு பயமாக இருக்கும். அடுத்ததாக இருக்கிறது சைனோஃபோபியா, ஃபியர் ஆஃப் டாக்ஸ், அதாவது நாய்களை பார்த்தா பயம். இது பெரும்பாலும் எல்லாத்துக்கும் நிறைய பேர் காமனாக இருக்கிறது தான்.
அடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரைஃபோனோஃபோபியா, அதாவது இன்ஜெக்ஷன்ஸை பார்த்தா பயம். இந்த வகையான பயம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு பயம் ஒன்று வந்துட்டுருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி ஊசி போட்டால் வலிக்கும் அப்படின்றது சின்ன வயசுலேருந்தே நிறைய டைம் நம்ம உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், அங்கே ஊசி போடுவாங்க, ஊசி குத்தினா வலிக்கும். அதனால் சின்ன வயசுலேருந்தே அந்த பயம் நம்ம மனசுக்குள்ளே டெவலப் ஆனதுனால இன்ஜெக்ஷன்ஸை பார்த்தா சில பெரியவங்களுக்குமே பயம் இருக்க தான் செய்யும். அடுத்ததாக இருக்கிறது ஜப்பானோஃபோபியான்றது பார்த்தீங்கன்னா இவங்க என்னடா ஜப்பானை பார்த்தா பயப்படுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க டாக்டர்ஸை பார்த்தா பயப்படுவாங்க. ஜப்பானோஃபோபியா இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டலுக்கும் போக மாட்டாங்க, டாக்டர்ஸ்கிட்டையும் போக மாட்டாங்க, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டே எடுத்துக்க மாட்டாங்க. அடுத்ததாக இருக்கிறது நைக்டோஃபோபியா, அதாவது இருட்டை பார்த்தா பயப்படுறது. இதுவுமே ஒன் ஆஃப் தி காமனான பயம். இதுவுமே மனுஷங்களுக்கு காமனாக இருக்கிறது தான். ஏன்னா பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா மனுஷங்க வெளிச்சம் வந்திருக்க மாட்டாங்க, கரண்ட்டும் வந்திருக்காது, நெருப்பு பற்ற வச்சு தான் இருந்திருப்பாங்க, பெரும்பாலும் இருட்டில் தான் வாழ்ந்திருப்பாங்க. அப்படி வாழும்போது சுற்றி இருக்கிற நிறைய மிருகங்கள் தங்களை அட்டாக் பண்ண வந்துடும். அவங்க பயம் பார்த்தீங்கன்னா அப்போதே மனுஷங்களை ஆட்கொண்டுட்டு இருக்கு. அது இப்போ வரைக்குமே நிறைய ஃபாலோ போயிட்டு இருக்கு. இவ்வளோ நேரம் நான் சொன்ன பயம் எல்லாத்துக்குமே அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது லாஜிக்கபிளாக ஒரு ரீசன் இருக்கும். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற ஒரு ஃபோபியாஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா சுத்தமாக லாஜிக்கே இருக்காது. இதுக்கெல்லாமா பயப்படுவீங்க அப்படின்ற மாதிரியுமே ஒரு சிலது இருக்கலாம். பட் ஒரு சில மக்கள் இதனால் பாதிக்கப்பட தான் செஞ்சுருந்துருக்காங்க. அந்த வகையில் ஒரு சில வித்தியாசமான ஃபோபியாஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு அரச்சிபுடைரோஃபோபியா. இந்த வகை பயம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பீனட் பட்டரை பார்த்தா பயப்படுவாங்களாம். பீனட் பட்டர் இந்த மாதிரி க்ரீமியான ஐட்டம்ஸ் எல்லாமே அவங்களோட வாயில் மேல் பகுதியில் ஒட்டிக்கிட்டால் அதனாலேயே அவங்களுக்கு ஒரு பயம் ஃபார்ம் ஆகும். அடுத்தது இருக்கிறது சைக்ளோஃபோபியா. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சுவிங்கம்மை பார்த்தா பயம். அவங்களுக்கு இந்த பபுள் கம்ஸ்லாம் இருக்குல்ல, அதை பார்த்தாலே பயப்படுவாங்க, அதை மெல்றதுக்குமே பயப்படுவாங்க. அதை பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு அன்னீசியான ஃபீல் க்ரியேட் ஆகும். அடுத்ததாக இருக்கிறது டாப்பேஃபோபியா, உயிரோட புதைக்கிறதுக்காக இருக்கிற பயம். அதாவது யாரோ நம்ம உயிரோட புதைஞ்சிருவோமோ அப்படின்னு இருக்க ஒரு பயம். நம்மள யாரோ உயிரோட புதைக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வகையான ஒரு பயமும் மக்கள்கிட்ட இருக்க தான் செய்யுது. அடுத்ததாக இருக்கிறது அப்ளுட்டோஃபோபியா, அதாவது குளிக்கிறதுக்கு பயம். நம்ம தண்ணி ஆகாதுன்னு கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் அவங்களுக்கு குளிக்கிறதே ஆகாது. அடுத்ததாக இருக்கிறது லேக்கனோஃபோபியா, இவங்களுக்கு காய்கறிங்களை பார்த்தா பயமாக இருக்கும். அடுத்தது இருக்கிறது குளோபோஃபோபியா, இந்த வகை பயம் இருக்கிறவங்களுக்கு பலூனை பார்த்தா பயமாக இருக்கும். அடுத்ததாக இப்போ இந்த காலத்தில் மாடர்ன் ஏஜில் டெவலப் ஆகிருக்கிற ஒரு தான் பார்த்தீங்கன்னா நோமோஃபோபியா, அதாவது மொபைல் ஃபோன் இல்லாமல் இருக்கிறதுனால பயந்துடுறது. ஸோ இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 56% ஆண்களுக்கும் 47% பெண்களுக்கும் இந்த வகையான ஒரு பயம் பார்த்திங்கன்னா இருந்துகிட்டு இருக்கான். ஃபோன் இல்லாமல் அவங்களால இருக்கவே முடியாது, ஃபோன் இல்லைனாலே அவங்கக்கிட்ட பயந்துருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபோபியா தான் இது. அதுவும் அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா 66% ஆண்கள் இதனால் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்களாம். ஃபோன் இல்லைனாலே அவங்கக்கிட்ட ஒரு பயம் பதட்டம் ஒன்று க்ரியேட் ஆயிரும். அதாவது நாம் எங்கேயாவது வெளியே போகிறோம், சப்போஸ் நம்ம பாக்கெட்டில் கை வச்சு பார்க்குறோம், ஃபோன் இல்லைனா ஃபோன் தொலைஞ்சு போச்சுன்னு ஒரு பயம் இருக்கும். ஆனால் இவங்க தெரிஞ்சே ஏதாவது இடத்துல ஃபோனை வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா கூட, வீட்டிலே விட்டுட்டு போயிட்டாங்கன்னா கூட, ஃபோன் கையில் இல்லாமல் இருந்தாலே அவங்களுக்கு ஒரு பய ஃபீலிங் க்ரியேட் ஆகிடும். இது இப்போ இந்த காலத்தில் மாடர்ன் ஏஜில் டெவலப் பண்ண ஒன்று அதி காமனான ஃபோபியா. அடுத்தது அரித்மோஃபோபியா. இந்த வகை பயம் இருக்கிறவங்களுக்கு நம்பர்ஸை பார்த்தா பயப்படுவாங்க. அப்போ இவங்களுக்கு மேக்ஸ்னால் சுத்தமாகவே ஆகாது. அடுத்தது ப்ளூட்டோஃபோபியா இருக்கிறவங்க பணத்தை பார்த்தா பயப்படுவாங்க. அடுத்ததாக இருக்கிறது ஜாந்தோஃபோபியா இருக்கிறவங்க எல்லோ கலரை பார்த்தா பயப்படுவாங்க. அடுத்தது இருக்கிறது பனானா ஃபோபியா, பேர்லேயே இருக்குது, வாழைப்பழத்தை பார்த்தா பயப்படுவாங்க. அடுத்ததாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது பேரே வாயில் வரமாட்டேங்குது, ஹிப்போபோட்டோமான்ஸ்ட்ரோசெஸ்கோபேடா. இது என்னடா பேரே பல கிலோமீட்டருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வகை ஃபோபியா இருக்கிறவங்களுக்கு நீளமான வார்த்தைங்களை பார்த்தா பயமாக இருக்கும். இதை பார்த்தாலே பயம் கிரியேட் ஆகும். அப்போ அவங்களுக்கு அதாவது நீளமான வார்த்தையை பார்த்தா பயப்படுறவங்களுக்கு அவங்களுக்கான ஃபோபியா இருக்கிறது தான் இவ்வளோ பெரிய பேர். ஸோ உங்களுக்கு எதை பார்த்தா பயமாக இருக்கும், நீங்கள் எதை பார்த்தா பயப்படுவீங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நான் சொன்ன மாதிரி வித்தியாசமான ஏதாவது ஒரு பயம் உங்களுக்கு இருக்கா, அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன ஃபோபியா இருக்குன்றதை மேபி நம்ம அடுத்த வீடியோவில் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.